ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் சையதன். நான் கரெக்டாக பிஇ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் கேட் ஸ்கூலில் ஆர்கட் ப்ளஸ் ரெவிட் எம்இபி 2 கோர்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கட் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இங்கே இருக்க ஸ்டாஃபும் அந்தளவுக்கு சூப்பராக சொல்லி தராங்க. நீங்கள் நம்பி சேரலாம். இப்போ ஜீவனந்தம் சார்னு ஒரு சார் இருக்கார். அவர் தான் ஃபுல் ஆர்கட் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸோட ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து நார்மலாக ப்ராஜெக்ட் இருக்காது. ஒரு இண்டஸ்ட்ரியல் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கேட்குறாங்களோ அந்தளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிளேஸ்மெண்ட்டும் அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அது ரிலேட்டிவாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் இங்கே இருக்க ஸ்டாஃபும் சரி, இல்லை இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபும் சரி, உங்களுக்கு சொல்லித்தர தவிர்த்து இங்கே இருக்க ஹெச்ஆர்ஸ் எல்லாரும் சரி, உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் 2 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கார்டு எடுத்தீங்கன்னா அது ஆர்கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஷாப் நடக்கும். ரெவிட் எம்இபினா ரெவிட் சம்மந்தப்பட்ட ஒர்க் ஷாப் நடக்கும். அதில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மந்த்லி ஒரு 2 ஒர்க் ஷாப் ஆச்சு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் செல்லில் வந்து நீங்கள் வந்து ஃபைனல் இயர் நீங்கள் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட் எதுவும் ப்ராஜெக்டாக இருக்காது. ஒரு கம்பெனிக்கு எப்படி ஒரு ப்ராஜெக்டாக கேட்குறாங்களோ அதே மாதிரி அந்த கோர்ஸும் நீங்கள் முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.